ஸோ நம்ம எல்லாத்துக்கும் 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறோம் தெரியும் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ 3x3 நார்மல் 3x3 எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மிரர் கியூப்பும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் கியூப் ஷஃபிள் பண்ணி இப்போ நம்ம மிரர் கியூப் வந்து நல்லா ஷஃபிள் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3x3 எப்படி நம்ம வந்து ஒயிட் கிராஸ் மேட்ச் பண்ணுவோமோ ஸோ அதுலேயும் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கிராஸ் மேக் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸ் வந்து நம்ம வச்சு செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து நமக்கு மேட்ச் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம எட்ஜஸ் செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது இந்த லென்த் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட மேட்ச் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த சென்டர் பீஸ் கூட மேட்ச் ஆகணும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சென்டர் பீஸ் கூட மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா இது இந்த சென்டர் பீஸ் கூட மேட்ச் ஆகல. ஸோ அப்போ இது வந்து இங்கே வர பீஸ் இல்லை. ஸோ இது நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இது வேறு டைரக்ஷனில் எங்கே செட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த சென்டரோட மேட்ச் பண்ணிக்கணும், ஒரு ப்ளஸ் மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சென்டர் கூட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு பீஸ் வந்து நம்ம எக்ஸாக்டாக ரெண்டு எட்ஜ் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 எட்ஜ் இதே மாதிரி நம்ம செக் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த எட்ஜ் வந்து இந்த சென்டர் பீஸ் இதுதான் நம்மளோட சென்டர் பீஸ். ஸோ இந்த சென்டர் பீஸ் கூட அதை நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கூட மேட்ச் ஆயிடுச்சு, இந்த எட்ஜும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ப்ளஸில் வந்து 3 எட்ஜஸ் மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒரே ஒரு எட்ஜ் மேட்ச் பண்ணணும். ஸோ அது இந்த சென்டர் பீஸ் கூட ஃபஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் இது என்ன பண்ணுறேன் இங்கே வச்சு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இது கூட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு இங்கே டேரெக்ட் ஆப்போசிட் வரணுங்கிறனால நம்ம அப்படியே 2 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு மேட்ச் ஆயிரும் சரிங்களா. சப்போஸ் இந்த எட்ஜ் வந்து வேறு பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறம் இங்கே கொண்டு வந்துக்கணும். சப்போஸ் அந்த எட்ஜ் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மிரர் கியூப் எப்பவுமே ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா பீசஸ் வந்து நமக்கு இதாயிரும். ஸோ இப்போ இந்த சைட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸாக்டாக திருப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளஸ் மேக் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ நமக்கு ப்ளஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதோட சென்டர் பீஸ் கூட கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த கார்னர் பீசஸ் அதே மாதிரி மேக் பண்ணணும். ஸோ கார்னர் பீசஸ் வந்து நமக்கு அதே கார்னரில் தான் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு கார்னர் பீசஸ் வந்து நமக்கு அந்த எட்ஜ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கார்னர் பீசஸ்க்கு வந்து நம்ம பெருசாக ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லை இதில். ஸோ அந்த எட்ஜ் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு பீஸ் வந்து நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மேட்ச் ஆயிரும். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் மிரர் கியூப் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீசஸ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கும் ஸோ மூவ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கார்னர் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 2 கார்னர்ஸ் தான் நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd கார்னர் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் ஒரே ஒரு கார்னர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 3x3 எப்படி ஃபஸ்ட் லேயர் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட் லேயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் வந்து நம்ம T ஃபார்மேஷன் மேக் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி சேம் T வந்து நம்ம T ஃபார்மேஷன் இது கூட நம்ம இது பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு இது கூட செட் ஆகிற பீசஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த சென்டர் கூட அது மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகலை ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு மேட்ச் ஆகுது தெரியுதுங்களா. T நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கா. ஸோ இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு ரைட்டாக லெஃப்டாக நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ரைட்டாக லெஃப்டாங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட லென்த் அண்ட் வித் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதோட லென்த்தும் இதோட பிரெத்தும் வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது லென்த் வந்து ரைட் சைடுக்கு தான் நமக்கு வரும். ஆக்சுவலாக இதோட லென்த் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த லென்த் இருக்குது. ஸோ இது நமக்கு ரைட் சைடில் வரணும். ஸோ சாரி லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரைட் சைடுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா எனக்கு ரைட் சைடு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த சென்டர் கூட மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது பீஸ் அப்படி சென்டர் கூட மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்டர் கூட மேட்ச் ஆகுது. பட் அதே பார்த்தீங்கன்னா கீழே இது கூடயும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த பீஸ் எக்ஸாக்ட் பொசிஷனில் இருக்குது. இதை நம்ம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது சென்டர் கூட மேட்ச் ஆகுதா நம்ம டர்ன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சென்டரும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் ஆகலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கூட மேட்ச் ஆகுது ஓகேங்களா. இந்த சென்டரில் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ இதோட லென்த் அண்ட் பிரெத் வச்சு நம்ம செக் பண்ணோம்னா இந்த பீஸ் வந்து நமக்கு ரைட் சைடில் வரணும் ஓகேங்களா. இது வந்து நமக்கு ரைட் சைடில் வர வேண்டிய பீஸ். ஸோ ரைட் சைடுக்கான மூவ் நான் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எக்ஸாக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து சேம் ஃபார்முலா, லெஃப்ட் சைட்லேருந்து அதே 3/3க்கு நம்ம நார்மல் 3/3க்கு அப்ளை பண்ண அதே ஃபார்முலா தான். ஸோ லிங்க்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபார்முலாஸ் வேணுங்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்பில் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் மேக் பண்ணணும். சேம் அதுக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பீசஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து லைட்டாக இப்படி இருந்தாலும் நம்ம வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ அதே மாதிரி அதில் நம்ம மேக் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் மேக் பண்ணணும், இல்லாட்டி எல் மேக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேம் நார்மல் 3/3க்கு நம்ம அப்ளை பண்ண அதே ஃபார்முலாஸ் தான், அதே செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் வரும். ஸோ என்னென்னா அங்கே வந்து நமக்கு ஷேப்ஸ் கலர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு கலர்ஸ் இருக்காது, நம்ம அந்த லென்த் அண்ட் பிரெத் வச்சு தான் நம்ம ஷேப் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த அந்த சென்டர் கூட கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எல் வந்து நம்ம இந்த பொசிஷனில் வச்சுக்கணும். ஓகேங்களா, எல் நமக்கு இப்படி லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு இப்போ அந்த யூ யூ ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் டேஷ் ரெண்டு நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் 3/3க்கு இருக்கிற மாதிரி தான் ஆர் யூ 2 டைம்ஸ் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ப்ளஸ்ஸும் நமக்கு கிடச்சிருக்கும், அதே மாதிரி அதோட சென்டர் பாயிண்ட் கூடயுமே மேட்ச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் 2 எட்ஜ் நம்ம கார்னர் மேட்ச் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு கார்னர் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு கார்னர், இந்த கார்னர் மட்டும் நம்ம இப்போ மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சேம் அதில் யூஸ் பண்ணுற அதே ஃபார்முலா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு கார்னர் வந்து இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நம்ம பிக் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு கியூப் வந்து சால்வ் ஆயிரும். பாருங்கள், இந்த பீசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுட்டு டேர்ன் பண்ணுங்கள், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ 3/3 மாதிரியே தான் நமக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே, பட் பீசஸ் மட்டும் நமக்கு எக்ஸாக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 3/3 மிரர் கியூப் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ சேம் நார்மல் 3/3 எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மிரர் கியூபும். பட் என்னென்னா நமக்கு இங்கே ஷேப் ஓரியன்டேஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா.